நூல், பாஸ்வெல் எழுதிய இந்திய புராணம், ஹமில்டன் எழுதிய கிழக்கு இந்தியாவை பற்றிய புதிய தகவல்கள், வில்சன் எழுதிய சமஸ்கிருத கட்டுரைகள், விண்டர்னிஸ்ட் எழுதிய கிழக்கு இந்தியாவை பற்றிய தகவல்கள், திலகரின் கீதா ரகசியம், வாத்திமானின் பயணங்களின் நூல், தலா எழுதிய பகவத்கீதை, கௌடல்யரின் அர்த்த சாஸ்திரம், ராமாயணம், மகாபாரதம் போன்ற எண்ணற்ற காவியங்களை முழு தேடலில் கற்றறிந்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். வரலாற்று ஆய்வுகளிலும் நம்மை சுவீகரிக்கிறார். கே எழுதிய சிப்பாய்களின் வரலாறு, வின்சென்ட் ஸ்மித் எழுதிய இந்தியாவின் தொடக்க கால வரலாறு, ஹெச்.ஜி. வெல்ஸ் எழுதிய உலக வரலாறு, ஜேம்ஸ் பிராய் எழுதிய ரோமானிய வரலாறு, ரோமன் ரோலண்ட் எழுதிய டாண்டோட் காவியங்கள் போன்ற எண்ணற்ற வரலாற்று ஆய்வுகளையும் கண்டு படித்து இந்த நாட்டிற்கு அர்ப்பணித்தவர். அரசியல், சட்டம், சமூகம், விஞ்ஞானம், வரலாறு, வணிகம், சமயம் என சகல தளங்களிலும் அசாத்தியமான அறிவாற்றலும் எழுத்து வன்மையும் மேதமையும் கொண்ட ஒரே அறிவுலக நாயகன் பாபா சாஹேப் அம்பேத்கர். அப்படிப்பட்ட அறிஞர் உலகத்தில் வேறு எங்கு பிறந்திருந்தாலும் இந்த நாடே, இந்த உலகமே கொண்டாடி இருக்கும். ஆனால் பாபா சாஹேப் அம்பேத்கர் பிறந்து நூற்றாண்டுகளை கடந்த பின்னும் எந்த சமூகத்திற்காக அவர் தனது இன்னுயிரையே அர்ப்பணித்தாரோ அந்த சமூகத்தை சேர்ந்த நாம் அவர் என்ன கூறி சென்றாரோ, இந்த மக்களுக்கு கொடுத்தார், இந்த மக்கள் விடுதலை அடைவார்களோ என்று நம்பி ஏங்கினாரோ, அந்த விடுதலையை, அந்த சுயமரியாதை அடைவதற்கு நாம் இவ்வளவு காலம் பொறுத்திருக்க வேண்டியிருக்கிறது. இருந்தாலும் இன்று புதுக்கோட்டை மாநகரிலே ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்விற்கு இந்த இளம் குழந்தைகள், இளம் சிறார்கள் வந்திருப்பது கண்டிப்பாக எதிர்காலத்தில் நாம் கண்டிப்பாக விடுதலை பெறுவோம், விடுதலை பெற்று விட்டீர்கள் சொன்னார். பாருங்க, ஒரு விஷயத்த சொல்றாரு பாபா சாஹேப் அம்பேத்கர் ஏங்கி காத்துக்கிட்டு இருந்தாராம். அவர் சொல்றாரு, நான் ஏங்கி காத்துக்கிட்டு இருந்தேன். பாபா சாஹேப் எதுக்குங்க பாபா சாஹேப் அம்பேத்கர் ஏங்கி காத்துக்கிட்டு இருந்தார் பார்த்தா, என்ன அவர் காசு இல்லையா, வீடு இல்லையா, பணம் இல்லையா, என்ன இல்ல? அந்த நாள்ல பிஹெச்டி பட்டம் பெற்ற ஒரே மாபெரும் அறிஞர் இந்தியாவில். எதுக்கு அவர் ஏங்கி காத்துக்கிறார் சொல்றாரு. 1936 மே 31 தாதர்ல நடந்த மாநாட்டில் சொல்றாரு, விடுதலைக்கு வழிங்கிற மாநாட்டில் நான் 7ஆம் மாநாட்டில் 1935 அக்டோபர் 13 உலக சிறப்பு வாய்ந்த, வரலாற்று சிறப்பு வாய்ந்த அந்த மாநாட்டில் நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன் இரவு 10 மணிக்கு அறிவித்தாரு. அந்த மாநாட்டினுடைய செய்திகளுக்காக பாம்பேல தாதர்ல 31 ஒரு மாநாடு இருக்கு. அதுல சொல்றாரு, மாநாட்டு இந்த தீர்மானங்களை எல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்த்துட்டீங்க, மக்கள்கிட்ட போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டாங்க, ஆனா இது பற்றி ஒரு தீர்மானம் செய்ய இருக்கு, எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, அத்தகைய வாய்ப்புக்காக நான் ஏங்கி காத்துக்கிட்டு இருக்கேங்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நம்ம வரலாற்றுல எங்கேயாவது பார்க்க முடியுமா? அவர் ஏங்கி காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டுதான் அந்த வரலாற்றுல, அந்த மாநாட்டுல பேசுறாரு. விடுதலைக்கான வழி என்ன? நீ விடுதலை பெறனா என்ன வழி? ஈஸியான வழி இருக்குங்க, 2 வழிதான் இருக்கு பாருங்க. இப்போ ஒரு எளிமையான வழி, கரண்ட் கம்பியை போய் நீங்க பிடிச்சிட்டீங்க. ஐயா, கரண்ட் கம்பியை பிடிச்சா என்னப்பா பண்ணுவோம் நம்மளாம்? உடனே ஓடி என்ன செய்வான்? கட்டையை எடுத்து கையில் அடிப்போம். இன்னொன்னு என்ன, கரண்ட் ஆஃப் பண்ணுவோம். கரண்ட் கம்பியை பிடிச்சிக்கிட்டே ஒருத்தன் கதறான்னு வைங்க, எனக்கு கரண்ட் அடிச்சிருச்சுன்னா அப்ப அவனை என்ன செய்யலாம்? 1 நாள் காப்பாற்றலாம், 2 நாள் காப்பாற்றலாம், 3ஆவது நாள் நம்ம என்ன செய்ய முடியாது, நினைச்சா கூட காப்பாற்ற முடியாது. அதே போல இந்த இந்து மதம் இந்த பிறவியிலே நம்மளை இந்த அளவுக்கு எந்த விதமான பலன்களும் இன்றி ஒருத்தனை நீங்க அடிக்கிறதுனால அவன் ஒரு 1000-2000 ரூபாய் இருந்தா கூட அவனு நீங்க படிச்சுக்கிட்டு அவன் அடிக்கலாம். ஆனா ஒரு கூட்டம் நடக்குது, இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று தெரிஞ்ச உடனே கல்ல விட்டு எறினேன். எவ்வளவு ஒரு பைத்தியக்கார மனநிலைய இந்த இந்து மதம் இந்த மக்களுக்கு பூத்தி இருக்கு. அப்ப இந்த மதத்துல இருந்துகிட்டு நாம விடுதலை பெற முடியுமா அப்படின்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் தொடர்ந்து சிந்திக்கிறாரு, தொடர்ந்து பேசுறாரு, தொடர்ந்து எழுதுறாரு. பிரபுத்த பாரத் கடைசியான பத்திரிகை, ஜனதா, மூக்ராய்க்கு எல்லாத்தையும் எழுதிட்டு இந்த மக்களுக்கு மிக எளிமையான வழி, ஈஸியான வழி, ரொம்ப புரியக்கூடிய வழி எதுன்னு சொன்னீங்கன்னா, நாம வேற எந்த வழியுமே இல்லை, நாம இந்த மத மாற்றத்தை ஏற்படுத்துறது தான். இந்த மத மாற்றத்தை நாம கை கொள்ளலைன்னா இந்த மக்கள் பெருவழியில அழிஞ்சு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மத மாற்ற பிரகடனத்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் 1935 அக்டோபர் 13 அறிவிச்ச உடனே உலகமே ஆடி போச்சு. இந்தியாவில் உள்ள சனாதனிகளும் ஆடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன கூப்பிடுறாங்க, ஜாட்பட் மண்டல்
அவரை பேச கூப்பிடுறாங்க. சாதி இந்துக்கள் பேசக்கூடிய அந்த கூட்டத்துக்கு அவரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நீங்க வந்து சாதி ஒழிக்க வழி என்னன்னு பேசுங்க. ஏன் சொன்னார்னா இவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு, நான் வந்து இந்துவா பிறந்தேன், இந்துவா சாக மாட்டேன்னு சொன்ன பாபா சாஹேப் அம்பேத்கர் சாதாரண இல்ல. எம்ஏ, பிஹெச்டி, எம்எஸ்சி, டிஎஸ்சி, ஆர்டிசி, பாரட்லா முடிஞ்ச மாபெரும் கருத்தாளர், சிந்தனையாளரே இருக்க முடியாதுன்னா இந்து மதத்துல நீ நானும் இருக்க முடியுமாங்க? இருக்க முடியுமா? இவ்வளவு படிச்சு வந்தவர் இருக்க முடியலன்னா நீ இருக்க முடியுமா? தினம் தினம் அப்ப அவர் சொல்றாரு, இந்து மதம் என்பது என்ன சிறை? ஒரு பயங்கரமான இருட்டு சிறை. சிறையில கூட இருக்கலாம், இருட்டு சிறையில இருக்க முடியுமா? அப்ப இந்த இருட்டு சிறையில எவ்வளவு காலம் நம்ம காலம் தள்ளுவது எப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹேப் அம்பேத்கர் தொடர்ந்து அந்த போராட்டத்தை ஏற்படுத்தினதுனாலதான் சாதி இந்துக்கள் அவரை கூப்பிடுறாங்க. அதுக்கடுத்து போய் அவர் சீக்கிய மதத்துக்கு போறத போய் சொல்லி தடுக்கிறாங்க. உங்களை சீக்கிய மதத்துல விடாதீங்க, வந்தேன்னா அந்த மதம் தீட்டுப்பட்டு. இறுதியா அவரு பாபா சாஹேப் அம்பேத்கர் பகவான் புத்தரை பற்றிய பல்வேறு விதமான செய்திகளை, பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை தொடர்ந்து அவர் பெற்றுக்கிட்டு வந்தது விளைவு. அவர் இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தார். என்ன முடிவுக்கு வந்தார் பாருங்க, ஒரு மனிதன் தான் சாக போகிறேன் என்பதை கண்டிப்பா அவர் உணர்ந்துட்டாருங்க. இவ்வளவு நாள் தள்ளி போட்டுக்கிட்டு வந்தார். உடல்நிலை ரொம்ப சீரில்ல. 1956 நவம்பர் 15 எங்க நீங்க காட்மாண்ட் மாநாடுக்கு போகும்போது ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கும்போது ஒரு பாப்பா வந்து கேக்குறேன், ஏங்க நீங்க பௌத்தம் சொல்லியில உங்கள் உடல்நிலை ரொம்ப இதாயிடுச்சு, இனிமே என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது அவர் கோபமா திட்டாது. பௌத்த அலை இந்தியாவில் ஒருபோதும் ஓயாது. புத்தருடைய கருத்துக்கள் அமரத்துவம் வாய்ந்தது. புத்தருடைய கொள்கைகள் இந்த நாட்டை விட்டே போகாது. நான் செத்தாலும் விட மாட்டேன். மை பீப்புள் வில் எஸ்டாப்ளிஷ் புத்திசம் இன் இந்தியா. அப்பதான் சொல்றாங்க, ஐ பிலீவ் மை பீப்புள் தே வில் சாக்ரிஃபைஸ் எனிதிங் டு எஸ்டாப்ளிஷ் புத்திசம். அப்ப இவ்வளவு படிச்ச ஒரு மாபெரும் மனிதருக்கு ஒரு சாதாரணமான ஒரு மக்கள் விடுதலை அடைய வேண்டிய விடுதலை பெறணும்னு ஏன் அவருக்கு ஒரு தாகம் இருந்தது? ஏன்னா அவர் இந்தியாவை அதிகமாக நேசித்தார், இந்தியாவில் உள்ள இந்த மக்களை அதிகமாக நேசித்தார், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களை அதிகமாக நேசித்தார். அதனால அவங்க என்ன பண்ணாரு, சேதாரம் இல்லாம இந்த மக்களை விடுதலை செய்யணுங்க. பல்வேறு போராட்ட வழிமுறை இருக்கு. சேதாரம் இல்லாம நீங்க ஒரு நகை செஞ்சீங்கன்னா கூட ஒரு 2 கிராம் மோதிரம் செஞ்சீங்கன்னா அது ஒரு சேதாரம் போடுவாங்க. அப்ப சாதி இந்துக்களுடைய இங்க என்ன ஆகி போச்சு, நம்ம வெண்மணியில 1969 44 பேரை உள்ளே வச்சே கொளுத்திட்டாங்க, எரிச்சே கொண்டுட்டாங்க. ஆக எங்கெல்லாம் நாம ஒரு போராட்ட வடிவங்களை வன்முறையை சிறிதளவுல தொட்டா கூட அந்த ஊரே சேர்ந்து அனைத்து சாதிகளும் சேர்ந்து என்ன பண்றாங்க, இந்த மக்களை கொன்றொழிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான அந்த வன்முறை ஆயுதத்தை எடுக்கிறாங்க. அதற்கு தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் தெளிவா சொன்னாரு, நீங்க விடுதலை பெற வேண்டும்னா ஈஸியான வழி, ஒரே வழி, நீங்க பௌத்தம் திரும்புவதா. நீங்க இப்ப வந்து நீங்க இந்துக்களா இல்லைன்னா உங்களை யாரும் வரி கேட்க போறது இல்ல. நீங்க இந்துக்களா இருக்க இல்லைன்னா நீங்க வந்து கோயிலுக்கு போக வேண்டியது இல்ல. எங்க ஊருக்கு பக்கத்து ஊருங்க தேவோட்டை பக்கத்துல உஞ்சனைங்கிற ஒரு கிராமம் 1979 ஒண்ணும் கேட்கல. கோயில்ல போய் புறவி எடுப்பு ஐயனார் கோயில்ல போய் நாங்களும் சாமி சிலையை தூக்கிட்டு போவோம்னு சொன்னாங்க. சாமி சிலையை தூக்கிட்டு ஆடிக்கிட்டு போன அந்த சாமி சிலை உள்ள போனவன 5 பேரை படுகொலை பண்ணிட்டாங்க. எந்த சாமியும் காப்பாத்தல, சாமி எந்த இதுமே காப்பாத்தல. இப்ப வந்து என்னவா போயிடுச்சு, அப்படியே வந்து தெருவுல தான் கிடக்கு. அதனால தினவு ரத்த கலரிங்க எதுக்கு கேட்டா கோயிலுக்கு நுழைவுல பாத்தீங்கன்னா சண்டை நடந்துகிட்டே இருக்கு. எப்ப பாருங்க கோயில் நுழைவுல இருந்து அங்க இருந்து ஒரு சண்டை வரும், அதுல இருந்து ஒரு கொலை வரும். அப்ப இந்தியாவுல பாருங்க, தமிழ்நாட்டுல எந்த மாவட்டம் வந்து வன்கொடுமையில் அதிகமா இருக்கு? மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டத்தை என்னது சொல்றாங்க, மதுரை மாவட்டம் இட் இஸ் கால்ட் டெம்பிள் சிட்டி. அது கோயில்கள் நகரம். கோயில் இருந்தா என்ன வருது, அங்க வந்து கொலை தான் வருது. ஆக இந்த வன்கொடுமைகளை, இந்த கொலைகளை எளிமையான முறையில நாம வென்றெடுக்கணும் சொன்னால் மிக நிராயுதபாணியா இருக்கக்கூடிய நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் பகவான் புத்தர் கொடுத்த பண்டிதமணி அயோத்திதாசன் பயன்படுத்திய, பகவான் புத்தர் பயன்படுத்திய, பண்டிதமணி அயோத்திதாசன் பயன்படுத்திய, பாபா சாஹிப் பயன்படுத்திய அந்த அறிவாயுதத்தை நம்ம எடுத்தாதான் சேதாரம் இல்லாம நம்ம போகலாம். சேதாரம் இல்லாம போராட்டம் நம்பி வருவாங்க. அப்ப ஒரு இயக்கத்தை, ஒரு அமைப்பை, ஒரு போராட்டத்தை இலக்கை நிர்ணயித்துக் கொண்டு செயல்படணும். அத்தகைய இலக்கானது அனைத்து தரப்பாலும் பயமோ பாரபட்சமின்றியே கையாளப்படும். அங்கே இப்ப வந்து பயமோ பாரபட்சம் யாரை சொல்லலாம், பகவான் புத்தருடைய போதனைகளுக்கு சொல்லலாம்.